எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு கற்பனை பண்றேன். ஆனா வந்த மாப்பிள்ளை அப்படி இல்லை. எனக்கு ஒரு மனைவி இப்படி வரணும்னு பாக்குறேன், வந்த மனைவி அப்படி இல்லை. எனக்கு ஒரு நண்பர் இப்படி அமையணும்னு பாக்குறேன், அந்த நண்பர் எனக்கு இல்லை. இதுவே நமக்கு சரியா அமையாத போது கடவுள் எப்படி நம்ம கற்பனை பண்ணா அடைய முடியும்? கடவுள் கற்பனை பண்ணி அடையிற பொருள் இல்லை. கற்பனை பண்ணாம இருக்கிறதுனால அனுபவிக்கிற பொருள். கடவுள் நம்புற பொருள் இல்லை, சந்தேகப்படுற பொருள் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நின்று கடவுளை சந்தேகப்படுவாங்க, கடவுள் இல்லைன்னு வர சொல்லுவாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி என்னென்னலாம் முடியுமோ அவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறான். என்ன விதவிதமான பொம்மைங்க, விதவிதமான சிற்பங்க, விதவிதமான உருவங்க பார்த்து ஒரு ஊர்ல ஒரு மாதிரியான விதமா இருக்குது. நாங்க இந்த தெருவில் ஒரு மலைக்கெல்லாம் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா மார்ஷல் போட்டு ஒரு பொம்மை வச்சு கொண்டாடுறது, மரத்தை வச்சு. இந்த மாதிரி இந்து மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். உலகம் முழுசுமே இந்த மாதிரி இயற்கை வழிபாடுகள் செய்யறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் கற்பனைகள். இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிறதுனால உண்மையை அடைய போறது கிடையாது. அங்க என்ன நடக்குது, அங்க நான் எப்படி நடந்துக்கணும் இது வேற, இங்க அப்படிலாம் நடக்கும் நான் எப்படி நடந்துக்கணும்ன்றது வேற. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு மாரியம்மனுக்கு ஆடி மாசத்துக்கு கூழ் ஊத்துனீங்க, ஆடி மாசம் வருது கூழ் ஊத்துனீங்கன்னா குளம் விளங்கோ, வீடு கட்டுவீங்க, வாசல்லாம் நல்லா வீடு வாசல் வசதி ஆயிடுவீங்கன்னு சொன்ன நீங்க மாரியம்மனுக்கு போறீங்க. இல்ல ஏதோ மத்த மதங்கள்லாம் சர்ச்சைக்கு போய் முட்டி போட்டு முழங்காலிட்டு அழுது புலம்புனீங்கன்னா, உபாசம் இருந்து ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது நடக்கும். ஒருத்தர் இஸ்லாமில அந்த மாதிரி ஒரு மதத்துல ஒரு மாதிரி சடங்குகள்லாம் செஞ்சு நீங்க அது மாதிரி அடையலாம். கடவுளுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. ஒரு மீன் கடலுக்குள்ள இருந்துன்னு தண்ணியை தேடுற மாதிரி தான் நீங்க கடவுள் தேடுறீங்க. கடவுள் உங்க முன்னாடியே இருக்கு. நானது எது நீ எது நடுவில் என்றது எதடா கொடுத்து சொல்றாரு. நிறைய பாட்டுங்க நிறைய இருக்கும். சிவாகமத்துல நிறைய சொல்லி வச்சிருப்பாங்க. அங்க கோல் ஒன்று பற்றி கூடா பறவை, பால் ஒன்று பற்றி பண்பின் பயன்கடும், மால் ஒன்று பற்றி மயங்கு என்றாரே அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க கடவுள் பத்தின கற்பனை தான் உங்களுக்கும் கடவுளுக்குமான தூரத்தை எப்படி தெரியுது. நீங்க இப்படி கேட்கலாம், எனக்கு தெரியலையே நான் எப்படி உன்னை பாக்குறது, நீ என்ன செஞ்சுட்டு என்னை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் எத்தனையோ உங்களை சொல்லுறேன், உங்க முன்னாடி உங்களை சுற்றி நீங்க கடவுளுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. உங்க கற்பனைக்கு எனக்கு தான் பிரச்சனையே. என்னோட முரண்படுற சண்டை போடுற யாருமே அவங்க பண்ண கற்பனைக்கு இல்ல யாரோ பண்ண கற்பனைக்கு தீனி பொண்ணுகிறவங்க தான் என்கிட்ட முரண்படுறாங்க. யதார்த்தத்தை அவங்களால ஒத்துக்க முடியல, சந்திக்க முடியல. கடவுள் சூன்யமா தான் இருக்குது, அது எங்குமா இருக்குது, பாக்குறதுலாம் நிறைஞ்சிருக்குது, எல்லாருக்குமா இருக்குதுன்னா உங்க கற்பனையெல்லாம் வீணா போயிடுது. ஸோ அதனால நீங்க கற்பனையை விட்டுருங்கன்னு சொல்றேன்.